பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாத சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் விரைய சனி, 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாருமா. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்கோர் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மகர ராசி மேம், குரு 7ஆம் வீட்டுக்கு வர போறாரு. சோ இவங்களுக்கு திருமண யோகம் இந்த காலகட்டத்துல வருமா? சாலிடா வருமா. களத்திர ஸ்தானத்துல குரு வராரு அப்படின்னா பொதுவா திருமண யோகம் வரணும் அப்படின்னாலே குரு பார்வை இருக்கா, குரு பலன் இருக்கா அப்படின்னு தானே கேட்கிறோம். அப்ப 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்திலேயே அவர் அமர்றாரு அப்படின்ற பட்சத்துல எனக்கு வயசு 40 ஆச்சு, இது வரைக்கும் திருமணமே ஆகல, வயசு 28 தாங்க ஆகுது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பொண்ணு கிடைக்கல அப்படிலாம் யோசிக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு நல்ல ரொம்ப உத்தமமான குணங்களோட ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள அப்படின்றது வாழ்க்கையில் வரும். இதே மாதிரி பொண்ணுங்க தேடுறாங்க பாத்தீங்களா, நல்ல வரன் கிடைக்கல, அது நல்ல குணவாளனான ஒரு மணமகன் அப்படின்றது கிடைக்குமா. கண்டிப்பா மேம். ஏதோ ஒரு காரணத்துக்காக பல வருஷமா இந்த கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்கு. நாங்களும் போகாத இடம் இல்ல, எதனால தடைப்படுதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா மேம். அவங்களுக்கு திருமணம் நடக்குமா இந்த காலகட்டத்துல? குரு 7ல உட்கார்ந்தாரே சாலிடா மகரத்துக்கு திருமணம் அப்படின்றது உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. நாங்க 7 நாட்டு சனியும் போது டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்ன எங்க சனி பகவான் எப்படி என்ன கெடுத்தாரு அப்படின்னா என் பொண்டாட்டி மூலியமா தான் கெடுத்தாரு. சனி பகவான் எப்படி எங்க எடுத்தாருன்னா என் கணவர் மூலியமா தான் கெடுத்தாரு அப்படின்னு அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எங்களால முடியல, நாங்களும் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணோம், முடியவே இல்லை, தூக்கி போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இப்ப பிரேக் ஆனவங்க, ஃபேமிலி லைஃப்ல விலகினவங்க, பிரிவுபட்டவங்க நிறைய பாத்தீங்கன்னா மகரம் இருக்காங்க. புரியுதுங்களா. அந்த மாதிரி சனி யாரையும் விட்டு வைக்க மாட்டாரு, அது வேற. அப்ப அந்த மாதிரி விலகினவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் இளைய கலத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. 2வது திருமணத்துக்காக பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல சூப்பரான வரம் அப்படின்றது கிடைக்குமா. திருமணமே ஆகலையா திருமண வரன் வரும். திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சா சூப்பரான 2வது திருமணம் அப்படின்றது வரும்.
டிவோர்ஸ் ஆகலைங்க, ஆனா டிவோர்ஸும் இல்ல, அது டிவோர்ஸ் ஆகலையும் இல்ல, ஒரே வீட்டுல நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா குழந்தைங்களுக்காக வந்து நீங்க வாழுங்க, இன்னொரு சான்ஸ் நீங்க கொடுங்க, உங்களுக்குள்ள ஒத்து வருதுன்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா விலகிடுங்க அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உறவுகள் மூலியமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இல்லைங்க ஒன்னாதான் இருக்கும், ஆனா பேருக்கு தான் ஒன்னா இருக்கும். இந்த காலகட்டம் அந்த பேருக்கு ஒண்ணு அப்படின்றது மாதிரி எங்களுக்குள்ள கொஞ்சம் புரிதல் வருதுங்க, அந்யோன்யம் வருது, அன்பு மலருது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல பெரிய லெவல்ல நம்ம சினிமா எல்லாம் காமிக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்போமா அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. கண்டிப்பா நடக்காது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்ல குருவாலேயே உடம்பா கொடுக்க முடியும், பாவம் அவர்தான் கொடுக்குறாரு. இப்ப எல்லாருக்குமே அடாப்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றது என் புருஷன் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நான் சொல்றது என் பொண்டாட்டி அப்படி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லம்மா, நடக்காது. ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவங்களோட இஷ்ட பிரகாரம் அவங்க வாழணும் இல்லம்மா. எல்லாமே நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன், ஓவர் ரைட் பண்றேன் அப்படின்னா முடிய மாட்டேங்குது. கண்டிப்பா மேம். இவங்களுக்கு கூட்டு தொழில் கை கொடுக்குமா மேம்? சாலிட் அம்மா. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியில பிசினஸ் பார்ட்னருக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால பிசினஸே மூடினவங்க இருக்காங்க. பிசினஸ் வந்து வேற வழி இல்லாம ஆம வேகத்துல ஓடுதுங்க. ஏதோ நான் தத்தி தடு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து இன்வெஸ்டர் வந்து புதுசா வருவாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்களா, உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம். மொத்தமா இழுத்து மூடிட்டீங்களா, இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து புதுசா தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம். நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். நண்பர்கள் கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்குமா? கண்டிப்பாம்மா. 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு இல்லைங்களா, லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு அப்படின்னும் போது நண்பர்கள் மூலியமா பெரிய சப்போர்ட், இவங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். கண்டிப்பா மேம். இவ்வளவு நாளா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டும் நான் கஷ்டப்பட்டதுக்கான புகழ் எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் இன்னும் அதே அடிமட்டத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அவங்களோட புகழ், கௌரவம் இதெல்லாம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பொதுவாவே மகரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்திகள் மாதிரி தான். அவங்க வந்து மனிதாபிமானம் நிறைஞ்ச ஒரு ராசி தான் மகரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. பெருசா எனக்காக வாழாருன்னா கிடையாது, என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக, என் கணவனுக்காக, என் குழந்தைகளுக்காக, அப்படி மத்தவங்களுக்காக வாழறவங்களே தான் மகரம். மெழுகுவர்த்தி எப்படி தன்னைத்தானே உருக்கி எரிஞ்சி தான் செத்து வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி தான் மகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ராசியாதிபனே சனி இல்லையாமா, அந்த ஈகை தன்மை, நல்ல குணங்கள், உயர்ந்த குணங்கள் அப்படின்றது உண்டு. மனுஷங்களை அந்தஸ்து பார்த்து பழக மாட்டாங்க, ஸ்டேட்டஸ், டிக்னிட்டி, கேலிபர் இதெல்லாம் பார்த்து பழகக்கூடியவங்க கிடையாது மகரம். ரொம்ப ஒரு பெரிய உயர்ந்த குளத்துல கோட்டீஸ்வர வீட்டு பையன், கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணு கூட ரொம்ப ஏழையான பொண்ணும் பையனும் ஃப்ரெண்டா இருப்பாங்க, காதலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இப்ப வந்து குரு அவங்களோட சுயஸ்தானத்தை பாக்குறாரு, 1ஆம் பாவத்தை பாக்குறாரு. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்ன? என்னோட கஷ்டத்துக்கு நானே தான் காரணம். நான் ரொம்ப அன்பா இருந்திருக்கேன், நம்ம எல்லாருக்கூடயும் உண்மையா பழகிருக்கேன், மாத்திக்கணும். எல்லாரும் நடிக்கிறாங்களா, நம்மளால நடிக்க முடியாதா? அட்லீஸ்ட் அந்த நடிக்கிறவங்க கிட்ட ஜஸ்ட் ஹாய் அப்படின்றது பழகிட்டு வெளியே வந்துடுமே தவிர மனசு சொல்ற பேச்சை கேட்க கூடாது, புத்தி சொல்ற பேச்சை கேட்கணும். என்ன நானே பதப்படுத்திக்கணும், என்ன நானே பக்குவப்படுத்திக்கணும். என்கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் தான் நான் ஓவர் கம் பண்ணணும், என்கிட்ட இருக்க பாசிட்டிவ்ஸை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்ற குணம் இவங்களுக்கே வரும். கடவுள் மேல நம்பிக்கை வரும், ஆல்ரெடி இருக்கும் கடவுள் மேல நம்பிக்கை. இந்த காலகட்டத்துல ஈசனோட கனெக்ட் ஆவாங்க, சிவனோட கனெக்ட் ஆவாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்குமா. சோ அவங்களுக்கு அவங்க பட்ட கஷ்டத்துக்கான ஒரு அங்கீகாரம் சாலிடா கிடைக்கும். கண்டிப்பா, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மேம். ஏதாவது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கலாம்? கேது 8ல இருக்காருமா. 8ல இருக்க கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் 7 நாட்டு சனியில பெரும்பாலான மகரத்துக்கு வந்துச்சு. எல்லாருக்கும் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் வந்துச்சு. அது வந்து இவங்களை விட்டு விலகும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகும், போய் தொலையுது, விட்டுடும். அது வந்து ஒரு உறவா இருக்கலாம், அது வந்து ஒரு சொந்தமா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம், சீக்ரசிஸா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஒரு உறவு இவங்க தோல்ல தேவையில்லாத பேர்டனா தொங்கி நடந்துச்சு 7 நாட்டு சனியில. அது விலகுது அப்படின் போது காலில் விழுந்து கும்பிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிடணும். இவங்களுக்கு அது மனசு வராது. இல்ல வேண்டாம், இரு நீ என் கூடவே தான் இருக்கணும், நீ இல்லாம நான் இருக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சென்டிமெண்டா நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா வேலியில இருக்க பாம்பை தூக்கி தோல்ல போட்டுக்கணும் கதை, அதுல கவனமா இருக்கும். கண்டிப்பா. இப்ப என்ன மாதிரியான பரிகாரங்கள் மகர ராசிக்காரர்கள் செய்யணும்? ராசியாதிபன் சனிமா, நீ சிவனோட தான் கனெக்ட் ஆகணும். ராசியாதிபன் சனி, மகரம் கும்பம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சிவ வழிபாடு. ஏன்னா உன்னோட ராசிநாதனுக்கு யார பிடிக்கும்? சிவனை தான் பிடிக்கும். உன்னோட ராசிநாதனுக்கு கடவுள் யாரு? சிவபிரான் தான். அப்ப நீ எம்பிரான வழிபாடு பண்ற அப்படின்னா உனக்கு நிறைய நல்லது நடக்கும். உனக்கு வழிபாடு பண்றதுக்கு மனசு இல்லையா? இப்ப நிறைய பேர் நான் இது சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லுவோமா, சொல்லும்போது ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, மேடம் 7 நாட்டு சனியில நான் எவ்வளவு சிவ வழிபாடு செஞ்சேன் தெரியுமா? சிவன் எனக்கு நல்லதே செய்யல. அவர் நல்லது செய்யாமலா இருக்க மாட்டார், கண்டிப்பா நல்லது செய்வார். எப்ப செய்யணுமோ அவருக்கு தெரியும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், எப்ப கொடுத்தா நீ இந்த விஷயத்த காப்பாத்துவ.
ஒரு சின்ன குழந்தைக்கு 1,00,000 பொம்மை வாங்கி நீ கொடுக்குறேன்னா தூக்கிதம்மா போடும், உடைக்கத்தான் செய்யும். ஆமா அந்த 1,00,000 பொம்மை நான் வாங்கிட்டேன், எப்போ உனக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியும், உனக்கு அந்த பொம்மையோட வேல்யூ தெரியும், அப்ப நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றதுதான் சிவ வழிபாடு. ஆக கஷ்டம், நான் 7 நாட்டு சனியில நிறைய சிவ வழிபாடு செஞ்சுட்டேன், எனக்கு நல்லதே நடக்கல. தயவு செஞ்சு அந்த எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். எப்பயுமே சிவ வழிபாடு செய்யுங்க. சாலிடா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வம்சத்துக்கே சிவன் நல்லது செய்யும். சிவ வழிபாடு எப்பயுமே, ஆல்வேஸ்.